சிவகங்கை அருகே விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் அஜித்குமார் என்பவர் தற்காலிகமாக பணிபுரிந்து வந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த மருத்துவர் நிக்கி என்பவர் தனது தாயுடன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார். அப்போது அவர் அஜித்குமாரிடம் கார் சாவியை கொடுத்து பார்க்கிங்கில் காரை நிறுத்துமாறு கூறியுள்ளார். பின்னர் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது காரில் இருந்த 10 சவரன் நகைகள் மாயமானதாக தெரிகிறது. இதுகுறித்து நிக்கி அளித்த புகாரின் பேரில் திருபுவனம் போலீசார் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது போலீசார் தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் காவல் நிலையத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்க, எங்க வச்சிருக்கீங்க, அத மட்டும் சொல்லுங்க, நான் விட்டுறேன். ஆடி எங்க இருக்கு? ஆடி எங்க இருக்கு? பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார், காவல் நிலையத்தில் வைத்து தனது சகோதரரை போலீசார் கடுமையாக தாக்கியதாக வேதனை தெரிவித்தார். காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லும் போதே வாகனத்தில் வைத்து 5க்கும் மேற்பட்ட காவலர்கள் தனது சகோதரரை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தன்னையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தாக்கியதாகவும் கூறினார். அவனை அடிச்சாங்க, நீ ஃபுல்லா எங்க அண்ணன் அடிச்சாங்க, என்னைய அடிச்சாங்க. ஒரு 1/2 hour அவன் முன்னுக்கு வச்சு அடிச்சாங்க. அப்படியாவது சொல்லுவேன் அப்படின்றது, உண்மையை சொல்லுவேன்றதுக்காண்டி அடிச்சாங்க. காலில் அடிச்சாங்க, முட்டி கால் போட சொல்லிட்டு உள்ள ரூம்ல சொன்னாங்க இந்த மாதிரி டெத் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருபுவனம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் 6 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி ஆஷித் ராவத் உத்தரவிட்டுள்ளார். மேலும் வெளிப்படையான விசாரணை நடத்தவும் எஸ்பி ஆணையிட்டுள்ளார்.